பஸ் ஃப்ரீ, ஒன்லி பிங்க் பஸ்ல மட்டும்தான் ஃப்ரீ. ஆனால் நம்ம தலைவர் என்ன சொன்னாரு, தமிழகம் முழுவதும் பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து. அது ஏன் தெரியுமா சொன்னாரு? நாங்க டிஸ்கஷன்ல இருக்கும்போது எங்க கிட்ட கேட்டாரு, பொதுவா ஒரு டிஸ்கஷன்ல இருக்கும்போது, அது ஏன் மாவட்டத்துக்குள்ள ஒரு பிங்க் பஸ் போட்டு போனோம், ஒரு சாதாரண கூலி தொழிலாளியோடைய வீட்லயும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியும் ஒரு லோயர் ஏழை மக்களுடைய குடும்பத்துல என்ன தெரியுமா பிரச்சனை, ஒரு அம்மா தன்னுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு போறதா இருந்தாலும் குழந்தைங்களை கூட்டிட்டு திடீர்னு போனோம், தீபாவளியோ பொங்கலுக்கோ ரம்ஜானுக்கோ கிறிஸ்துமஸ்க்கோ போறதா இருக்கட்டும், ஏன் ஒரு 3 மாசத்துக்கு அம்மா பாத்துட்டு வரதா இருக்கட்டும், இல்ல அப்பா பாத்து வரதுன்னா தன்னோட கணவன் போய் கேட்கும் பொழுது கணவன் காசு இருக்காது. நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு 2000 ரூபாய் செலவாகும், பஸ்ஸுக்கே 1500 ரூபாய் ஆகும். அப்படி ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது அப்ப தலைவர் முடிவு பண்ணார், என் தங்கை, என் அம்மா, என் அக்கா, என் தங்கச்சி கன்னியாகுமரி டு சென்னை வரைக்கும் பஸ் ஃப்ரீ. பஸ் கட்டணம் இல்லாம போட்டோம். கன்னியாகுமரியில சென்னை வரணுமா, எல்லா பெண்களுக்கும் கட்டணம் இல்லா பேருந்து, பெஸ்ட் பேருந்து கொடுப்போம். எங்கே நிக்க வேண்டாம், பஸ் ஸ்டாண்ட்ல நிக்க வேண்டாம். தலைவருடைய ப்ராமிஸ் என்ன, தமிழகம் முழுவதும் இந்தியாவிலேயே முதல் மாநிலம் இது. முதல் மாநிலத்துல டிக்ளேர் பண்ணாங்க. எத்தனை 500 கிலோமீட்டர் நீங்க தூத்துக்குடியில இருந்து சென்னை வாங்க, இல்ல தூத்துக்குடியில தஞ்சாவூர் போங்க, இல்ல கன்னியாகுமரியில இருந்து மதுரை போங்க, எங்க வேணா போங்க, உங்க அப்பா அம்மாவை பார்க்க போங்க, உங்க குழந்தைகளை கூட்டிட்டு போங்க, உங்களுக்கு கட்டணமில்லா பேருந்துங்கிறத அனௌன்ஸ்